அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய தெய்வங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அதுல சிவபெருமான பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். பொதுவா சிவபெருமான அழிக்கும் கடவுள்னு சொல்றதுண்டு. அவர் பல அவதாரங்களை எடுத்து இருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒண்ணுதான் அகோரமூர்த்தி அவதாரம். இந்த அகோர வடிவில இருக்கிற சிவபெருமான் தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் இருக்காரு. அது எந்த கோவில், எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த கோவிலை பத்தின சிறப்புகளை தான் நாம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். கல்விக்கு அதிபதியான புதன் அமைஞ்சிருக்கிற திருக்கோவில் தான் திருவெண்காடு. இந்த கோவிலோட மூலவரா சுவாதன்யேஸ்வரரும் பிரம்ம வித்யாம்பிகையும் வீற்றிருக்க புதன் பகவான் மக்களுக்கு காட்சி தர்றாரு. சலந்தரன் என்கிறவனுக்கு மருத்துவனன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான். அவன் இறைவனை நோக்கி தவம் இருந்து ஒரு சூலத்தை வரமா பெற்றான். அந்த சூலத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தாம அதை வச்சு தேவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் கெடுதல் செஞ்சுட்டு வந்தான். இதனால கோபமடைஞ்ச சிவபெருமான் நந்தியை அனுப்பி அவனை அழிக்க சொன்னாரு. ஆனா மருத்துவனன் நந்திய சூலத்தால குத்த நந்தி உடம்புல 9 ஓட்டைகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சிவபெருமானே அகோரமூர்த்தியா தோன்றி மருத்துவனனை அழிச்சாரு அப்படிங்கிறது இந்த கோவிலோட தல வரலாறு. சுவாமிக்கு எதிர உள்ள நந்தியோட உடம்புல 9 துவாரங்கள் இருக்கிறத இன்னைக்கும் பார்க்க முடியும். இந்த கோவில்ல எல்லாமே 3 இருக்கு. ஆமாங்க, இங்க சிவன், நடராஜன், வீரபத்திரன் அப்படின்னு 3 மூர்த்திகளும், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு 3 தீர்த்தங்களும், வடவாள், கொன்றை, வில்வம்னு 3 தலவிருச்சங்களும் இருக்கு. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் ஆகிய 4 பேரும் இந்த கோவிலை பத்தி பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது காசிக்கு இணையான ஒரு கோவிலும் கூட. காசில விஷ்ணு பாதம் இருக்கிற மாதிரி இங்க வடவாள் விருட்சத்துக்கு கீழே ருத்ரபாதம் இருக்கு. இங்க இருக்கிற 3 தீர்த்தங்கள்லையும் குளிச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. திருஞான சம்பந்தர் இந்த கோவிலுக்கு வந்தப்ப அவருக்கு இந்த ஊரெல்லாம் சிவலோகமாவும் மண்ணெல்லாம் சிவலிங்கமாவும் தெரிஞ்சதாம். திருஞான சம்பந்தர் அம்மானு கூப்பிட்டதும் அம்பிகை அவரை இடுப்புல தூக்கிக்கிட்டு கோவிலுக்குள்ள போனதா ஒரு வரலாறும் இருக்கு. இன்னைக்கும் சம்பந்தரை சுமந்துட்டு இருக்கிற அம்பால இந்த கோவில்ல பார்க்க முடியும். நவ கிரகங்கள்ல ஒருத்தரான புதன் கல்விக்கு அதிபதி. இவரை வழிபடுறதன் மூலம் கல்வி அறிவு கிடைக்கும். நம்மளை பிடிச்ச பீடை ஒளியும், கவி பாடுற ஆற்றல் அதிகரிக்கும். இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்திரனோட வெள்ளை யானை வழிபட்ட தலம் அப்படிங்கிறது தொன்மையான நம்பிக்கை. தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல காவிரியோட வடகரையில அமைஞ்சிருக்கிற 11வது சிவன் தலம். திருவெண்காடு வடமொழியில ஸ்வேதாரண்ய சேஸ்திரம்னு அழைக்கப்படுது. வால்மீகி எழுதின ராமாயணத்துல யமன ஸ்வேதாரண்ய சேஸ்திரத்துல வதம் செஞ்சதை போல கரதூஷண அரக்கர்களை ராமபிரான் வதம் செஞ்சாருன்னு திருவெண்காட்டு இறைவனை தன்னோட நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. சிவபெருமானோட 64 வடிவங்கள்ல 43வது வடிவம் தான் அகோரமூர்த்தி வடிவம். இந்த கோவில்ல அகோரமூர்த்தி வழிபாடு சிறப்பு மிக்கது. இந்த கோவில ஆதி சிதம்பரம்னு சொல்றாங்க. சிவபெருமான் 108 விதமான தாண்டவங்கள் புரிஞ்ச திருத்தலங்கிறதுனால ஆதி சிதம்பரம்னு அழைக்கப்படுது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிஞ்ச தலம் இது. 108 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு. நவகோள்கள்ல சூரியன், சந்திரன், புதன் போன்றவங்க வழிபட்ட திருத்தலமும் கூட. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறப்ப அவரோட 3வது கண்ணுல இருந்து சிந்தின நீர்த்துளி தான் அங்க இருக்கிற அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களா இருக்கு. திருவெண்காடு கோவில் அந்த ஊருக்கு நடுநாயகமா அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட திருமதில சுத்தி மட வளாகமும் அதை சுத்தி 4 தேர்வீதிகளும் இருக்கு. கிழக்கு பக்கம் 5 நிலை ராஜகோபுரமும் அதே போல மேற்கு பக்கமும் 5 நிலை ராஜகோபுரமும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கிழக்கு மேற்கா 792 அடி நீளமும் வடக்கு தெற்கா 310 அடி அகலமும் கொண்டு அமைஞ்சிருக்கு. வெளிப்பிரகாரத்துல இருந்து உள்பிரகாரத்துக்கு போற கிழக்கு மற்றும் மேற்கு வாசல்கள்ல 2 3 நிலை கோபுரங்கள் இருக்கு. இந்த கோவில்ல மொத்தம் 3 பிரகாரங்கள் இருக்கு. கிழக்கு கோபுரம் வழியா உள்ள போகணும். கொடிமரத்து பிள்ளையார், பலிபீடம், கொடிக்கம்பம், நந்தி இவங்க எல்லாரையும் வழிபடணும். இந்த இடத்துக்கு தெற்கு பக்கம் அக்னி தீர்த்தமும், அக்னி தீர்த்தத்துக்கு கிழக்கு பக்கம் அக்னீஸ்வரர் கோவிலும் இருக்கு. அக்னி தீர்த்தத்தோட கரையில ஊஞ்சல் மண்டபமும் மெய்கண்டார் சன்னதியும் இருக்கு. தெற்கு வெளிப்பிரகாரத்து வழியா போறப்ப சூரிய கோவிலையும் சூரிய தீர்த்தத்தையும் பார்க்க முடியுது. வெளிப்பிரகாரத்தோட தென்மேற்குல கோவிலோட அலுவலகம், களஞ்சியம், நந்தவனம் போன்றவை இருக்குது. மேற்கு வெளிப்பிரகாரத்தோட மேற்கு பக்கம் 5 நிலை கோபுரத்தோட உள்பக்கம் வடவாள் ஆறுமுக பெருமானோட கோவில் தனி சன்னதியில அமைஞ்சிருக்கு. அதோட சேர்த்து 100 கால் மண்டபமும் அமைஞ்சிருக்கு. இந்த 100 கால்களை கொண்ட மண்டபம் சமய சொற்பொழிவு நிகழ்ச்சிகள், இன்னிசை கச்சேரி போன்றவை நடைபெற பயன்படுத்தப்படுது.
முருகன் கோவிலோட மேற்கு பக்கம் வீரபாண்டியன் அப்படிங்கிற சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு. வெளி பிரகாரத்தோட வடமேற்கு மூலையில பிரம்ம வித்யாம்பிகை அம்மன் கோவில் கிழக்கு பக்கம் நோக்கி அமைஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன கோபுரத்தோட உட்பிரகாரத்தோடவும் காணப்படுது. அம்மன் கோவில்ல இருக்க மண்டபம் முழுக்க கருங்கல்லால செய்யப்பட்ட திருப்பணி. அம்மன் கோவிலுக்கு இடது பக்கத்துல தான் நம்மளோட கதாநாயகன் புதனுக்கு தனி கோவில் இருக்கு. அதுக்கு இடது பக்கத்துல பிரம்ம சமாதியும் தலவிருச்சம் வில்வமும் திருவெண்காட்டு நங்கை நந்தவனமும் இருக்கு. இதுக்கு பக்கத்துல சிறப்பு ஹோமங்கள் செய்யறதுக்காக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. அம்மன் சன்னதிக்கு எதுக்க சந்திர தீர்த்த குளம் அமைஞ்சிருக்கு. அதோட தென்கரையில கொற்றை மரமும் கீழ்பால் வடவாள் விருச்சமும் சந்திரேஸ்வரர் கோவிலும் அமைஞ்சிருக்கு. கோவிலோட வடக்கு பக்கம் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்க ஒரு மேடை இருக்கு. நூத்துக்கணக்கான நாகர் சிலைகள் அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அம்மன் கோவிலுக்கு மேற்கு பக்கம் ருத்ரபாதமும் சம்பந்த விநாயகர் கோவிலும் இருக்கு. இதோட வடகிழக்கு மூலையில தான் யாகசாலை அமைஞ்சிருக்கு. கிழக்கு பக்க வாசல்ல இருந்து கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அலங்கார மண்டபமும் வாகன மண்டபமும் அமைஞ்சிருக்கு. 3 நிலை கோபுரத்தை ஒட்டி அழகான திருக்கல்யாண மண்டபமும் இருக்கு. அது வழியா திருக்கோவிலுக்குள்ள போனா திருக்கல்யாண மண்டபத்துல நடராஜரோட பல வகையான நடனங்கள் சித்திரமா படைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல பெரியவரான பிள்ளையாருக்கும் சோமாஸ்கந்தனுக்கும் தனித்தனி கோவில்கள் அமைஞ்சிருக்கு. திருமாளிகை பத்தியில 63 பத்ரகாளி, வீரபத்திரர், இடும்பன், சுகாசனமூர்த்தி, சோலையப்ப முதலியார், மந்திரி போன்ற மூர்த்திகள் இருக்காங்க. மேற்கு திருமாளிகை பத்தியில நாகேஸ்வரர், விநாயகர், யோகமாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், ஆவுடையார் பத்ரபீடம், விஸ்வேஸ்வரர், விசாலாட்டி, அங்காளா பரமேஸ்வரி, ஸ்வேதன பெருமாள், பஞ்சலிங்கம், பாலசுப்பிரமணியர், அஷ்டலட்சுமி, மகாலட்சுமி, சரஸ்வதி, தனி விநாயகர் ஆகியவங்களோட சன்னதிகள் இருக்கு. மேற்கு உட்பிரகாரத்துல தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி ஸ்ரீ நடராஜ சபை இருக்கு. வடக்கு பக்கம் உள்பிரகாரத்துல ஸ்ரீ அகோரமூர்த்தி 3 பேருக்கும் உற்சவருக்கும் தனித்தனி கோவில்கள் இருக்கு. காட்சி நாயனார், சண்டேஸ்வரர், ஸ்வேதலிங்கம் ஆகிய கோவில்களும் இருக்கு. கிழக்கு உள்பிரகாரத்துல பைரவர், காசித்துண்டி விநாயகர், துர்க்கையம்மன், நவகிரகங்கள் முதலியன இருக்கு. நவகிரகங்கள் மற்ற கோவில்கள்ல இருக்கிற மாதிரி இல்லாம வரிசையா அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவுல தான் ஸ்வேதானியேஸ்வரரோட திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. நிறுத்த மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபங்கள் கொண்ட பெரிய கோவில் இது. இதோட வாசல்ல துவாரபாலகர்களும் கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தியும் லிங்கேத்பவரும் பிரம்மாவும் இருக்காங்க. தெற்கு கோஷ்டத்துல சட்டைநாதர் சுதை வடிவத்திலையும் ஐராவதமும் சிவபிரியரும் புடைப்பு சிற்பமா இருக்காங்க. மூலஸ்தானத்துல திருவெண்காடார் மகாலிங்க மூர்த்தியா எழுந்தருளி இருக்காரு. முதலாம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள் இங்க இருக்கிறதுனால இந்த கோவில் சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கற்றளியா இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி செங்கல்லால கட்டின கோவிலா இருந்திருக்கணும். மூலஸ்தானமும் சுற்று கோவிலும் கருங்கல்லால கட்டப்பட்டது. மூலஸ்தானத்துல இருக்கிற விமானம் ஒரே கல்லால் ஆனது. விக்ரம சோழன் மண்டபம் விக்ரம சோழனால் கட்டப்பட்டது. தஞ்சாவூர் மகாராஷ்டிரா மன்னர் துக்கோஜி காலத்துல ஸ்ரீ தண்டாயுத பண்டாரம் அப்படிங்கிறவரு பெரியநாயகி அம்மன் கோவிலோட மதில் சுவரை கட்டியிருக்காரு. தருமை ஆதீனத்தை சேர்ந்த வெள்ளியம்பல வானத்தம் பிரான் சுவாமிகளால நடராஜ சபை கட்டப்பட்டது. புதன் பகவானோட அப்பாவான சந்திர பகவானை வணங்கிட்டு நாம தேடி வந்த புதன் பகவானை வழிபடணும். புதன் பகவானுக்கு 17 தீபம் ஏத்தி அவரை 17 முறை சுத்தி வரணும். மக்கள் ஆதி காலத்துல மரத்தோட அடியிலேயே சாமிகளை வச்சு வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் களிமண், மரம், செங்கல் போன்றவைகளால கோவில்களை கட்டி வழிபட தொடங்கினாங்க. இது எல்லாம் அழிஞ்சிடும்னு பாறைகளை குடைஞ்சி கோவில்கள் அமைச்சாங்க. அந்த குடை கோவில்கள் தான் பிற்காலத்துல குகை கோயில்கள்னு அழைக்கப்பட்டது. நாளடைவுல கற்பாறைகளை உடைச்சி அதை வச்சு கருங்கல் கோவில்கள் கட்டுனாங்க. தொடக்கத்துல மரங்களுக்கு அடியில தெய்வங்களை வச்சு வழிபட்டதுனால அதை புனிதமா நினைச்சு அந்த மரங்களை தலவிருச்சங்கள்னு பெயரிட்டு அழைச்சாங்க. அந்த மரங்களோட பெயர்கள்லயே பல கோவில்களோட பேரும் உருவானது. திருவெண்காட்டுக்கு வில்லவனம் அப்படிங்கிற பேரும் உண்டு. சாதாரணமா ஒரு கோவில்ல ஒரு தலவிருச்சம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் 3 தலவிருச்சங்கள் இருக்கு. வடவாள் விருச்சம் சந்திர தீர்த்தத்துக்கு பக்கத்துல இருக்கு. இது பெருசா வளர்ந்து நிழல் பரப்பி அழகோட விளங்குது. கயாசேஸ்திரத்துல இருக்கிற மாதிரியே இது அசையவடம் அப்படிங்கிற அழியாத ஆலமரம். கயாவை விஷ்ணு பாதம்னு திருவெண்காட்டுல இருக்கிறத ருத்ரபாதம்னு சொல்லுவாங்க. இந்த ஆலமரத்துக்கு அடியில இருக்கிற 2 பாதங்களுக்கு பக்கத்துலயும் ருத்ரபாதம்னு பெயர் பொறிக்கப்பட்டு இருக்கும். வில்வ மரம் பிரம்ம சமாதிக்கு பக்கத்துல இருக்கு.
கொற்றை மரம் வெளி பிரகாரத்துல அகோரமூர்த்தியோட பின்பக்கம் சந்திர தீர்த்தத்தோட தென்கரையில அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.